ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையலை சுவாசம். நான் இன்றைக்கி வாழைப்பூ குழம்பு, சுவையான வாழைப்பூ குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாழைப்பூ நம்ம கூட்டு பொரியல் தான் பண்ணியிருப்போம். இன்றைக்கி வாழைப்பூவில் குழம்பு எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த ரெசிபி பார்க்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு வாழைப்பூ எடுத்து வச்சுக்கிட்டேன். அதில் மேலே உள்ள பூக்கள் எல்லாமே எடுத்து தனியாக வச்சுக்கலாம். நமக்கு இதெல்லாம் குழம்புக்கு தேவைப்படாது. உள்ள சின்ன சின்ன பூக்களாக இருக்கும் பார்த்தீங்களா, அதை மட்டும் நான் இன்றைக்கி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இதை வச்சு தான் நம்ம குழம்பு இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனவனே 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம் பருப்பை ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சவனே 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் பொரிஞ்சவனே 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெந்தயம் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மீன் குழம்பு டேஸ்ட்டு கிடைக்கும். 1 கொத்து அளவுக்கு மட்டும் கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே பொரிஞ்சு வரவும் நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். இது கூடவே ஒரு 15 சின்ன வெங்காயம் எடுத்து சின்ன பீஸஸாக கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் மட்டுமே ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ரொம்பவுமே டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கவும் இது கூட ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து அதை சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணி அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் தக்காளியை நல்லாவே வதக்கி கொடுத்துக்கலாம். தக்காளி ஒரு தக்காளி மட்டும் ஆட் பண்ணால் போதும். இந்த மாதிரி நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு சால்ட்டையும் இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த வாழைப்பூ குழம்பு மீன் குழம்பு டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். இதோட ஸ்மெல்லே பார்த்திங்கன்னா மீன் குழம்பு ஸ்மெல்லில் தான் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வாழைப்பூ வாங்கும்போது இதை ட்ரை பண்ணி பாருங்கள். குழம்புக்கு தேவையான அளவு புளி, ஒரு லெமன் சைஸ் புளி நான் ஊற வச்சுருந்தேன். அதை நல்லாவே கரைச்சி எடுத்துக்கலாம். புளி நல்லா கரைச்சாச்சு. இப்போ அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள், தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடரை ஆட் பண்ணிக்கோங்க. தனி குழம்பு மிளகா பொடி இருந்ததுன்னா உங்கள் காரத்துக்கு ஏற்றாவில் கூட குறைச்சல் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மசாலாஸ்லாம் நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நான் நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ண போகிறேன். ஆல்ரெடி நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணும்போதே குக்கிங் ஆயில் 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருந்தோம். இப்போ நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெயில் மசாலாஸ்லாம் நல்லா வதங்கி வரும்போது குழம்பு இன்னும் கூடுதலான டேஸ்ட்டில் இருக்கும். தக்காளி வெங்காயம் மசாலாஸோட வதங்கவும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பூவை எடுத்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலாஸ் எல்லாமே வாழைப்பூவில் நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருந்த புளியை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். புளியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம குழம்புக்கு தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நான் இன்றைக்கி 1 டம்ளர் அளவுக்கு மட்டும் வாட்டர் ஆட் பண்ணிக்க போகிறேன். குழம்புக்கு தேவையான அளவு வாட்டரை ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை நல்லாவே கலந்து கொடுத்துக்கோங்க. இது தனியாக இருக்கட்டும். இது ஃபுல்லில் வச்சு ஒரு கொதி வரட்டும். இப்போ நம்ம இந்த குழம்புக்கு தேவையான அளவு தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு சில் தேங்காய் எடுத்துக்கோங்க. அதை சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணிக்கலாம். அதில் 10 சின்ன வெங்காயம் தோல் விரிச்சு ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மீன் குழம்பு டேஸ்ட்டுக்கு நமக்கு கிடைக்கும். இப்போ இதை நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்தாச்சு. வாழைப்பூ குழம்பு நல்லாவே கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ இது கூட நம்ம தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணியாச்சு. அந்த தேங்காய் அரைச்ச அந்த ஜார்லேயே கொஞ்சம் வாட்டரை ஆட் பண்ணி அந்த வாட்டரையும் நம்ம இந்த குழம்போட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொதி மட்டும் குழம்பு வரட்டும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு கொதி மட்டும் குழம்பு வரவும் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் மட்டும் நல்லாவே குழம்பு வற்றி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஒரு கொதி வந்துடுச்சு. நம்ம ஸ்டவ் இப்போ சிம்மில் வச்சிடலாம். ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் வச்சு எடுத்தோம்னா சூப்பரான கமகமான வாழைப்பூ குழம்பு ரெடி ஆகிடும். பாருங்கள், ஆயிலெலாம் சுற்றி நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. குழம்பும் நல்லாவே வற்றி வந்துடுச்சு.
இதே போல் அளவுகளில் நீங்களும் இந்த வாழைப்பூ குழம்பு வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டில் சும்மா சூப்பராக இருந்துச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஒரு நல்ல ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.